இது அப்பட்டமா வந்து ஒரு அரசு படுகொலை என்று வந்து தமிழ்நாடு அரசால் வந்து தமிழ்நாடு அரசே அதை ஒப்புக்கொண்டது. அந்த ஒப்புக்கொண்ட அடிப்படையிலேயே அம்மா நடந்து போச்சுமா, சாரிம்மா, தெரியாம நடந்து போச்சுமாங்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வரே வந்து அதை என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம தான் அதை வந்து தொடர்ச்சியா அதை முன் வச்சோம். அது ஒட்டுமொத்த யூடியூப் சேனலுக்கும் மீடியாவுக்கும் நம்ம திருப்பி விட்டோம். என்ன விஷயம்னா, வேர் இந்த கேஸோட வேர் யார்? வேர் யார்? இந்த கேஸ் ஃபால்ஸ் கேஸ்னு தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியும். ஆனா சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை, சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து இங்க இருட்டடிப்புக்கான செயல் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. சிபிஐ என்ன செய்யுதுன்னு மட்டும் பார்ப்போம். இன்னும் ஒரு 2 மாசமோ இல்ல 1 மாசமோ இல்ல நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய கால அவகாசத்தின் அடிப்படையில் சிபிஐ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆனா இந்த வீடியோல நீங்க கேதர் பண்ணி ஒரு பெரிய எல்இடி டிவில போட்டு உட்கார்ந்து ஒரு பேப்பர் பேனாவை மட்டும் எடுத்து வச்சு நீங்க உட்கார்ந்துருங்க, சரிங்களா? இதுல அந்த பொண்ணு அப்பட்டமா பொய் சொல்லுங்கிறது தெரியும். கம்ப்ளைண்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிருக்கு நிகிதா. ஆனா அதுக்கு 3 திருமணம் நடந்திருக்கு. நான் விஓ வேலை வாங்கி தர்றேன், நான் ஆர்ஐ வேலை வாங்கி தர்றேன், நான் பேராசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு பல்வேறு மோசடி புகார்கள் பண்ணப்பட்ட ஒரு பெண்மணி எப்படி நல்லவளா இருப்பா? இந்த 4 ஆண்டு ஆட்சியில இருந்து 31 லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத், சிறைத்துறை மரணங்கள், காவல்துறை அதிகாரிகளா, சரிங்களா? இதுல எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிங்கறது புள்ளி விவர கணக்கோடு நாங்க வச்சிருக்கோம். அதை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சோம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு மிக முக்கியமான வழக்கு சம்பந்தமாக, குறிப்பாக இந்த லாக்அப் மரணமாக பார்க்கப்படுகிற அஜித் அவர்களுடைய மரணம் தொடர்பாக நேற்று சிபிஐ அழைச்சு விசாரிச்சிருக்காங்க நிகிதாவையும் அவருடைய தாயாரையும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த வழக்கோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த வழக்கத்தை நினைத்துக் கொண்ட வழக்கறிஞர் தீரன் முருகனோடு நாம் இன்றைக்கு பயணிக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆரம்ப காலகட்டத்துல முதல்ல வழக்கில் உங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டது எதன் அடிப்படையில்? இல்ல, அப்பட்டமா வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு கஸ்டோடியல் டெத்து, லாக்அப் டெத்து வந்து எங்க நடந்தாலும் கொண்டாலும் அது தொடர்ச்சியா வந்து அரசு காவல்துறை அது ஒரு பயங்கரவாத படுகொலையா தான் நம்ம பார்ப்போம். அதன் அடிப்படையில வந்து காவல்துறை பண்ற தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் வந்து ஏன் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க சொற்ப எண்ணிக்கையில் உள்ள ஆட்கள் தான் மிக குறை. மிக 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 குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா காவல்துறை யாராவது பகிர்ச்சிக்கு விரும்புவாங்களா? யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்ப காவல்துறையுடைய தவறுகளை, காவல்துறை உள்ள நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கிற இடத்துல வந்து யாருமே இருந்தாலும் காவல்துறை அவங்களை பழிவாங்க நினைக்க அவங்களை விடவே விடாது. அது வந்து ஒரு வானளவியான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய குளறுபடிகளை தட்டி கேட்கறதுக்கான ஆட்கள் மிக மிக கம்மி. அப்ப அதுல சொற்ப எண்ணிக்கையில உள்ள நபர்கள் தான் இங்க இருப்பாங்க. அதுல முக்கியமான ஆட்கள பல்வேறு நபர்கள் இருக்காங்க. அதுல நம்மளும் ஒரு ஆளா நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்முடைய கடந்த காலகட்டத்துல வந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்களா வந்து நமக்கு வந்து நிறைய வந்து இந்தியா முழுக்க நிறைய வேலைகள் செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா ஐயா மூத்த வழக்கறிஞர் ஐயா ரத்தினம் ஐயாவா இருக்கட்டும், மூத்த வழக்கறிஞர் ஐயா லஜபதி ராயா இருக்கட்டும், ஐயா டாக்டர் அழகுமணி ஐயா இருக்கட்டும், அவங்களோட வழித்தோன்றல் ஐயா ஹெண்டிடிபன் ஐயாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சொற்ப எண்ணிக்கையில வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துல களமாடக்கூடிய ஐயா சங்கர் சுப்பா இருக்கட்டும், ஐயா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், மூத்த வழக்கறிஞர் ஐயா புகழேந்தியா இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க காவல்துறையுடைய அடக்குமுறையை, காவல்துறை பண்ணக்கூடிய அட்டூழியங்களை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவர்களை முன்னோக்கியர்களா நின்று நம்ம வேலை செய்யும் பட்சத்துல வந்து காவல்துறை பண்ணக்கூடிய தவறுகள் எங்கு நடந்தாலும் முதல்ல வந்து காவல்துறை கஸ்டோடியல் டெத்து, லாக்அப் டெத்து இல்ல கற்பழிப்பு மரணங்கள் நடந்தா முதல்ல போய் அது எந்த ஒரு தவறு நடந்தாலும், தவறு இழைத்திருந்தாலும் அதை மக்கள் கவனத்துக்கும் நீதிமன்ற கவனத்துக்கும் கொண்டு சென்று உரிய நீதியை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பில் வடிவமா நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வடிவத்தின் அடிப்படையில இந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனே நம்ம களங்கண்டோம்.
நம்ம திருப்போணத்துல. அப்படி களம் காணும் பொழுது அந்த அது வந்து பாத்தீங்கன்னாக்கு என்ன சொல்றதுன்னா, அது இந்த ஒரு மாத காலமா தம்பி திருப்போணம் அஜித்குமாருடைய படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல்வேறு தரப்பு மக்கள், எங்களை போன்ற நபர்கள் உள்ள வந்த பிறகு மக்கள் தன்னெழுச்சியா வந்துட்டாங்க. அனைத்து சர்வ கட்சிகளும் கூட்டங்களும் உள்ள இதுக்குள்ள நீதி கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்க வந்து தமிழ்நாடு தழுவிய பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த விஷயத்தை சிறு இயக்கங்கள் வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருந்தது. அதுல இன்னைக்கு மக்களுக்காக எந்த விடயமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியா வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிறது உலக அளவுல எல்லாருக்கும் தெரியும். அந்த நாம் தமிழர் கட்சியில ஒரு வழக்கறிஞருடைய மதுரையில இயங்கக்கூடிய வழக்கறிஞர் பாசறையாவும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளராகவும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம களம் கண்டு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கு நாம் தமிழர் கட்சியும் அங்க களம் கண்டுச்சு. எங்க திருப்போணத்துல. அதாவது ஒரு ஒரு பிரச்சனையை வந்து மூடி மறைச்சு பூசி மொழிவி வந்து அதை அப்படியே மூடி மறைக்கும் போது அதை பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் கொண்டு வந்த கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். நீங்க செய்தியில நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பல்வேறு இயக்கங்கள்லாம் ஒண்ணு களம் கண்டு கொள்ளும் போது அது பெரிய அளவுக்கு விருட்சியமான ஒரு விடயமா மாறுது. நமக்கு என்ன கேள்வி இங்க வந்து இந்த விடத்துல வந்துச்சுன்னா, திருப்போணத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் அது வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு ஆங்கில பேசிருக்கலாம். ஆனா சட்டத்தின் வாயிலாக, சட்டத்தின் பிடியில், சட்டத்தினுடைய ஆட்சியின் நம்ம வந்து அதை லீகலா கொண்டு போறங்கிற இடத்துல நம்ம களங்கண்டோம். களங்கண்டு இருக்கும் போது அந்த மாண்புமிகு நீதியரசர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு அந்த வழக்கை வந்து சூமோட்டாவா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் நீங்க வழக்கு தாக்கல் செய்ய விரும்புறீங்களோ அது உண்மை உள்ளபடியே நீங்க வழக்கு தாக்கல் செய்ய, நான் வழக்கை எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் நிறைய பேர் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அதுல நம்மளும் ஒரு நபரா வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுல இருந்து ஒரு பிடிவு வந்து அது ஒரு நீதிமன்றத்தினுடைய இறுக பிடியின் அடிப்படையில தான் அந்த வழக்கு போடுது. அதை நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. நீதிமன்றத்துல நீதிபதிகள் என்னெல்லாம் கூறினாங்களோ சொன்னாங்களோ அதெல்லாம் தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அப்ப நிறைவேற்றிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிபிசிடி வேணா சிபிஐ கேட்டீங்களா, சிபிஐ ஒப்படைச்சிட்டோம். சரி, அவருக்கு அரசு வேலை கொடுக்கும். அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு நாங்க கொடுத்துருவோம். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இது வந்து தன்னெழுச்சியா தமிழக அரசு முன்னாடியே செஞ்சிருக்கணும். அந்த நீதிமன்றத்தின் அடிப்படையில தான் இது வந்து அந்த விடைய வந்து போனதை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த லாக்அப் டெத் இருக்குல்ல, இந்த கஸ்டோடியல் டெத் இருக்குல்ல, இந்த கஸ்டோடியல் டெத்தினுடைய விடயமே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொன்னும் நீதிமன்றம் கேட்டதனுடைய அடிப்படையில எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு. இந்த விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னா 27 வந்து மடப்புறம் கோவிலுக்கு வந்து ஒருத்தவங்க சாமி கும்பிட வர்றாங்க, அவங்களுடைய அம்மாவோட வர்றாங்க, அவங்க நகையை காணோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்துதான் கேஸ் ஆரம்பிக்குது. அந்த கேஸ் ஆரம்பிக்கிறவங்களுடைய விஷயங்களை பாத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் அந்த பையன் லாக்அப் அஜித்குமார்ங்கிற தம்பி வந்து அவரோட சார்ந்த அவரோட தம்பி நவீன்குமாரா இருக்கட்டும், அவரோட இருக்கக்கூடிய அந்த பல்லு அருணா இருக்கட்டும், இன்னும் அந்த காவல் அந்த மடப்புறம் கோவில் இருக்கக்கூடிய ஐவிட்னஸா இருக்கக்கூடிய சத்தீஸ்வரன் தம்பியா இருக்கட்டும், ஏனைய எல்லா பேருமே இந்த விஷயத்த வந்து பார்த்துருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இது அப்பட்டமா வந்து ஒரு அரசு படுகொலை என்று வந்து தமிழ்நாடு அரசால் வந்து தமிழ்நாடு அரசே அதை ஒப்புக்கொண்டது. அந்த ஒப்புக்கொண்ட அடிப்படையிலேயே அம்மா நடந்து போச்சுமா, சாரிமா, தெரியாம நடந்து போச்சுமாங்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வரே வந்து அதை என்ன பண்ணிட்டாருன்னா அட்மிட் ஆகுறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயமா மாறி. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இந்த கேஸோட டீட்டெயில் எல்லாம் ஒரு பக்கத்து போனாலும் பல்வேறு பத்திரிகைகள், பல்வேறு யூடியூப் சேனல்கள், பல்வேறு ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லாரும் இந்த விஷயத்த வந்து எடுத்து அவங்க கருத்து போகும்போது ஒற்றை கேள்விதான். நம்ம தான் அதை வந்து தொடர்ச்சியா அதை முன் வச்சோம். அது ஒட்டுமொத்த யூடியூப் சேனலுக்கும் மீடியாவுக்கும் நம்ம திருப்பி விட்டோம். என்ன விஷயம்னா, இந்த கேஸோட வேர் யார்? கேஸுடைய நான் வர வேர்னா யாரு? நிகிதா. இந்த நிகிதா கொடுத்த புகாரு, அந்த நிகிதா புகார் கொடுக்கும் பொழுது எப்ப கோயிலுக்கு வந்தாங்க, எப்ப சாமி கும்பிட்டாங்க, எப்ப வீட்டுல இருந்து கிளம்புனாங்க, அவங்க நகை எப்ப காணாம போச்சு சொன்னாங்க, அவங்க ஸ்கேன் சென்டர் போனாங்களா போகலையா, இந்த கேள்வி எல்லாமே நான் வந்து ஊடக வாயிலா வந்து நான் ஒரு இந்த வழக்கு நடக்கும் போதே நான் எழுப்பிட்டேன். சரி சரி. இந்த கேள்வியை தான் இப்ப சிபிஐ எழுப்பிக்கிட்டு இருக்கு.
ஆமா, இப்பவும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இப்பவும் கேக்குறாங்க அவங்க. நல்லா இப்ப சிபிஐ வந்து கேட்கிற கேள்வி பாருங்க. அதாவது இந்த சிபிஐனுடைய டிஎஸ்பி நியமிக்கப்பட்ட டிஎஸ்பி வந்து இன்னைக்கு வந்து நிகிதாவுடைய அம்மாவையும் நிகிதாவையும் வரவழைத்து அவங்க வந்து ஒரு 3.5 மணி நேரம் வந்து துருவி கிடுக்குப்பிடி விசாரணைன்னு போட்டிருக்காங்க. அந்த கிடுக்குப்பிடி விசாரணையில கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நம்ம அடுக்கடுக்கா இந்த கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். நம்ம கேட்டிருந்தோம். நிகிதா உண்மையில வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? அவங்க நேர ஸ்கேன் சென்டர் போனாங்களா? இல்ல ஸ்கேன் சென்டர் போகாம டைரக்டா வந்து கோயிலுக்கு வந்தாங்களா? சரி, கோயிலுக்கு வர்ற நிகிதா வந்து அம்மா வந்து எங்க வந்து நகையை கலட்டுறாங்க? நகையை கலட்டி எந்த பின்னாடி வச்சாங்க? அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்ட பிறகு நேரடியா மறுபடியும் ஸ்கேன் சென்டர் போக நினைக்கிறவங்க எதுக்கு வந்து நகைய காணலைன்னு நகைய எதுக்கு வண்டியை நிறுத்தணும்? சாப்பிட நிறுத்த போனா எதுக்கு நகையை தேடணும்? ஏன்னா நீங்க எங்க போறீங்க? ஸ்கேன் எடுக்க தான் போறீங்க. ஸ்கேன் எடுக்க போறவங்க நீங்க நகையை கலட்டுனதே எதுக்காக? ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. கோவில்ல சாமியும் கும்பிட்டுட்டீங்க, மறுபடி கோயிலுக்கு போறவங்க, மறுபடி கோயில இருந்து ஸ்கேன் எடுக்க போறவங்க எதுக்கு நகையை போட நினைக்கணும்? இதுதான் கேள்வி. ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப ஒரு விஷயமா ரொம்ப இந்த கேஸோட விஷயங்களை ரொம்ப நீங்க வந்து டீட்டெயிலா பாக்குறத விட ரொம்ப இதெல்லாம் சிபிஐயோ, இதெல்லாம் வந்து ஐபியோ, இதெல்லாம் வந்து RAW ராவோ இல்ல இதெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்ல. சாமானியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இது வந்து ரொம்ப வெரி சிம்பிள், வெரி ஒரு ஈஸியான ஒரு வழக்கு. இத வந்து சிபிஐ, ஐபி, RAW இவங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஒண்ணும் கிடையாது. இது சப்ப மேட்ரு, ரொம்ப இலகுவான விஷயம் தான், ஒண்ணும் இல்ல. இந்த கேஸ் ஃபால்ஸ் கேஸ்னு தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியும். ஆனா சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை, சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து இங்க இருட்டடிப்புக்கான செயல் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம சொல்றோம். இப்போ இல்லையா? இப்போ அப்படிதான் இருக்கு. இப்போனா இந்த சிபிஐ வந்து இப்ப உள்ள வந்து இப்ப தமிழ்நாடு காவல்துறையோ, எல்என்ட காவல்துறையோ இல்ல சிபிசிடியோ வந்து நிகிதாவை பத்தி விசாரிக்கல, அதை பத்தி அவங்க பேசல. அதுக்கப்புறம் நீதிமன்றம், அப்புறம் ஒரு நீதியரசர் தலைமையில ஒரு குழு ஆரம்பிச்சு அது கைப்பற்றி இப்ப வந்து சிபிஐ போயிடுச்சு. இப்ப சிபிஐ வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி நிகிதாட்ட வந்திருக்காங்க. இப்ப நம்ம அந்த வழக்குக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. சிபிஐ என்ன செய்யுதுன்னு மட்டும் பார்ப்போம். இன்னும் ஒரு 2 மாசமோ இல்ல 1 மாசமோ இல்ல நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய கால அவகாசத்தின் அடிப்படையில் சிபிஐ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒண்ணு இல்ல, நிகிதாவுடைய முதல் வீடியோ, நிகிதாவுடைய 2வது வீடியோ, நிகிதாவுடைய 3வது ஆடியோ, நிகிதாவோட 4வது வீடியோ, இத எல்லாமே நீங்க இணைச்சு ஒரு பெரிய எல்இடி டிவில போட்டு உட்கார்ந்து உங்க யூடியூப் சேனல்ல முதல்ல பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா நம்ம 360 சேனல் மூலம் வந்து நான் உங்களுக்கு கோரிக்கையா வைக்கிறேன். என்னன்னா, இந்த வீடியோல நீங்க கேதர் பண்ணி ஒரு பெரிய எல்இடி டிவில போட்டு உட்கார்ந்து ஒரு பேப்பர் பேனாவை மட்டும் எடுத்து வச்சு நீங்க உட்கார்ந்துருங்க, சரிங்களா? இதுல அந்த பொண்ணு அப்பட்டமா பொய் சொல்லுங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க, மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த நிகிதா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது திருப்போண ஸ்டேஷன்ல. சரி, திருப்போண ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்என்ட இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் என்பவர், அருமை நண்பர் ரமேஷ்குமார் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை பார்த்துட்டு இது வந்து முன்னுக்கு முரணா சொல்லுது, இது ஃபால்ஸா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் கேஸை எடுக்கல. அதனாலதான் அவர் தப்பிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? நல்லா கேட்டுக்கங்க, ஒரு கஸ்டோடியல் டெத்தோ லாக்அப் டெத்தோ நடந்தா அந்த இன்ஸ்பெக்டர் தலைதான் உருளும். நீங்க நல்லா பாத்துக்கோங்க, எந்த கேஸா இருந்தாலும் ஒரு கஸ்டோடியல் டெத் லாக்அப் டெத் நடந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் தலை உருளாம, ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணாம அந்த வழக்குல சேர்க்காம அது நடந்ததே கிடையாது. ஏன்? முதல் பலி அவர்தான். ஆனா இந்த வழக்குல நீங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் வந்து ஜெனீனா இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் தப்பிச்சிருக்காரு. இல்லைன்னா எங்களை போன்ற நபர்கள் விட்டுருப்போமா? சரி, இல்ல எவ்வளவு வந்து இயக்கங்கள், எவ்வளவு நபர்கள் வந்து இன்ஸ்பெக்டர் தப்பு இழைத்திருந்தா, இல்ல இன்ஸ்பெக்டர் பாதிக்கப்பட்டு இன்ஸ்பெக்டருக்கு துணை போயிருந்தா விட்டுருக்க மாட்டாங்க, சரிங்களா?
ஆனா அவர் முதல்ல இந்த வழக்கு அவர் வந்து நிக்கிதா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் வந்து ரொம்ப இலகுவா ஏதோ இந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பு இருக்குமா தெரியுப்பா, சரிப்பா நீ இந்த பெட்டிஷன் மட்டும் கொடுத்துருவாங்க. ஏன்னா பெட்டிஷன் வந்து யாரு கொடுத்தாலும் அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்டா இருந்தாலும் அது உண்மை கம்ப்ளைண்டா இருந்தாலும் அது வாங்க வேண்டிய பொறுப்பு அந்த இன்ஸ்பெக்டருக்கு உண்டு. சரிங்களா? பின்னாடி பின்னாடி இந்த விஷயம் வந்து ஃபால்ஸ் கேஸ்ங்கிறது அது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கூட இன்ஸ்பெக்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபால்ஸ் கேஸ் விசாரிச்சு எம்ஓ பண்ணி விட்டுருவாங்க, இந்த வழக்கை முடிச்சு விடுவாங்க பின்னாடி. அப்ப அவர் சொல்லிட்டு அவர் வெளியே போகும்போது இந்த நிக்கிதா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நமக்கு சப்போர்ட்டா இல்ல, அவர் ஒழுங்கா பண்ணலன்னு சொன்னப்பதான் இந்த நிக்கிதா வந்து வேற யாருக்கோ தெரிஞ்ச உயர் அதிகாரிக்கு போன் அடிச்சு அந்த உயர் அதிகாரி வந்து டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணி டிஎஸ்பி வந்து தவிர்க்கவே முடியாம எப்பா ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு விடுங்கப்பா எனக்கு பிரஷர் வருதுப்பா அப்படின்னா நடந்த சம்பவம். நிக்கிதா பிரஷர் கொடுக்குற அளவுக்கு நிக்கிதா என்ன ஆளுமை, என்ன ஒரு முக்கியமான ஆளு, யார் நிக்கிதா? நகை காணாம போனது முதல்ல உண்மையா, காணாம போன நகை கிடைச்சதா? இந்த பிரதான கேள்வி இன்னும் இருக்கு சார். இந்த 3 கேள்வி இன்னும் இருக்கு சார். யார் சார் இதுதான் அர்த்தம் கொடுக்கிறதுக்கு? யார் நிக்கிதா யார் சார் அப்படின்னு தான் நமக்கு ஒரே கேள்வியா இருக்குல்ல. தமிழ்நாடு அரசுல இருந்து வரக்கூடிய வந்து யார் சார் யார் நிக்கிதா இதான கேள்வியா இருக்கு. அப்ப இந்த நிக்கிதாவுடைய விஷயங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம்ல. நிக்கிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நீங்க நல்லா கேட்டுக்கங்க, கம்ப்ளைண்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், நிக்கிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிருக்கு நிக்கிதா. ஆனா அதுக்கு 3 திருமணம் நடந்திருக்கு. இந்த 3 திருமணத்துல முதல் திருமணம் பண்ண ஒரு ஆளு யாருங்கிறத உலகம் முழுக்க வந்து அவரே வந்து ஒப்புக்கொண்டு போயிருப்பாரு. அவரே ஒப்புக்கிட்டாரு, வருத்தப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு. இல்ல நீங்க நீங்க அவர் இடத்துல யோசிச்சு பாருங்க, அவரே எப்பேற்பட்ட ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரையே வந்து தலைவி சீண்டி விட்டு போயிருக்காப்லன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புரியும் உங்களுக்கு சொல்றது. ஆனா அவர் சொல்றாரு அந்த குடும்பம் அவங்க அப்பா அவங்க அம்மா பக்கா சீட்டிங் ஃபெலோ, எங்ககிட்டே இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணத்தை வாங்கிட்டாங்க, மிக மோசமான ஆட்க, இந்த இந்த இதெல்லாம் நகையை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சும்மா வந்து இது பொய் புகார் கொடுத்துருக்கோம், இது தீர நிக்கிதா விசாரிக்கணும், நிக்கிதா விசாரிக்கலாம் முடியாது, அது பெரிய அளவுக்கு அது பெரிய தொடர்புல இருக்குது அப்படின்னு அவர் அழகா அவருடைய மொழியில அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அடுத்து நிக்கிதா பத்தி நிக்கிதா ரொம்ப நல்லவர் வல்லவர் தூய்மையானவர் அப்படின்னா திருமங்கல ஸ்டேஷன்ல வந்து மட்டுமே நிக்கிதா வந்து மோசடி புகார்ல அதுவும் அரசு வேலை வாங்கி தருவேன் என்று சொல்லி குற்றச்சாட்டுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மோசடி பண்ணத வந்து புகார் எழுதப்பட்டு அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இன்ன வரை அந்த எஃப்ஐஆருக்கு வந்து நிக்கிதாவை யாருமே கைது செய்யப்படல. ஒரு 5 லட்சம் மோசடி பண்ணப்பட்டா டிசிபிலயோ இல்ல எல்என்டோலயோ ரிமாண்ட் பண்ணி விட்டுருவானுங்க. இது கிட்டத்தட்ட 45 லட்சம் டு 50 லட்சம் வரை கொள்ளையடிச்சிருக்கு. அது அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணிருக்கு. இப்ப நான் ஒரு அரசு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா எனக்கு வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புல ஒரு அமைச்சரோ இல்ல உயர்ந்த பொறுப்புல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ எனக்கு தொடர்பு இல்லாம வாங்கி தர முடியுமா? வாய்ப்பு இல்ல, பண்ணவே முடியாது. 10 வருஷமே நம்ம நடமாடுது, இந்த தப்பு பண்ணிட்டு 10 வருஷமா நடமாடுது இந்த அம்மா வெளியே. பாத்துக்கங்க, நான் என்ன கேக்குறேன், இது வந்து அப்பட்டமா நம்ம அந்த வழக்குல நிக்கிதாவை சொன்ன பிறகு, நிக்கிதாவை பத்தி ஊடகங்களும் மக்களும் சொன்ன பிறகு இது எல்லாமே அப்பட்ட வெளிச்சமா வெளியே வருது. அப்ப இதுக்கு முன்னாடி நடக்கப்பட்ட வழக்குகளையும் நிக்கிதா மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நான் விஓ வேலை வாங்கி தர்றேன், நான் ஆர்ஐ வேலை வாங்கி தர்றேன், நான் பேராசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு பல்வேறு மோசடி புகார்கள் பண்ணப்பட்ட ஒரு பெண்மணி எப்படி நல்லவளா இருப்பா? இல்ல சார், நான் புரிதலுக்கு கேக்குறேன். இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே சார். பெண்டிங் வழக்குல இந்த அம்மா நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா? ஏன் சார்? அதான் சார், யார் சார் அவரு? அந்த யார் சார்? அந்த சார் யார் சார்? திமுக அரசாங்கத்துல எப்பவுமே ஒரு சார் மிரட்டடிக்க பண்ணப்படுகிறாங்க சார். அந்த சார் யாரு சார்? சார்களா சார்? அதுல ஒரு பட்டியல் இருக்கா? பல சார்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுல நீங்க உயர் அதிகார வர்க்கத்தினர் தவறு இழைக்கும் பொழுது அந்த உயர் அதிகார வர்க்கத்தினரை ஒருபோதும் காவல்துறை கைது செய்து உயர் நீதிமன்றத்திலேயோ இல்ல கீழமை நீதிமன்றத்திலேயோ ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்ததாக தமிழ்நாட்டுல வரலாறே கிடையாது. நீங்க கஸ்டோடியல் டெத்ல யாராவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு டிஜிபியோ ஒரு ஐஜியோ ஒரு டிஐஜியோ உத்தரவு இல்லாம ஒரு கஸ்டோடியல் டெத்தோ ஒரு லாக்அப் டெத்தோ ஒரு என்கவுண்டரோ நடக்காது.
வாய்ப்பே இல்ல. கரெக்டா வந்துட்டுமா. கீழே மேல இருக்கக்கூடிய எஸ்ஐ, கான்ஸ்டபிள், ரைட்டரு இவங்க தாங்க மாட்டுவாங்க. ஆனா இவங்க பாவம் இல்லையா? இவங்களுக்கு குடுக்குற அம்பு யாரு? ஒரு டிஐஜி தான் உத்தரவு போடுவாரு, ஒரு ஐஜி தான் உத்தரவு போடுவாரு, ஒரு எஸ்பி தான் உத்தரவு போடுவாரு. அப்ப இந்த உத்தரவு போடக்கூடிய நபர்களுடைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற நடைமுறைப்படுத்துறது இருக்க இவனுங்க தான் வந்து பாவம் அப்பாவியா மாட்டிக்கிட்டு பாவம் இந்த வழக்குல ஹியூமன் ரைட்ஸ்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இவனா தான் இருப்பானுங்க. இவனுக்கு தான் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி உள்ள சிறைக்கு போகக்கூடிய ஆட்களும் இந்த டீமா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன கேக்குறோம், உனக்கு இந்த விஷயத்தை உத்தரவு போடக்கூடிய அதிகாரி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தான் அந்த வழக்குல ஏவன். சார் இப்ப சிக்கி இருக்க இந்த 5 பேராவது யாருன்னு சொல்லுவாங்களா சார்? இவர் தான் அண்ணன் தான் சொன்னாருன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா சார்? நீங்க நீங்க நல்லா பாத்துங்க, ஜெயராஜ் பினிக்ஸ் வழக்குல 4 வருஷமா அந்த வழக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க பாருங்க அந்த வழக்கு அந்த மக்கள் மறந்து போட்டு திடீர்னு இன்ஸ்பெக்டர் நேத்து கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆக போகும்போது அப்ரூவர் ஆகுறாரு. அப்ரூவல் ஆகுறாரு. ஆமா ஆமா ஆமா. நீங்க அதை கவனிச்சீங்களா? நீங்க சாத்தான் வேதம் ஓதுதுன்னுவாங்க இல்லையா பைபிள்ல, அந்த மாதிரி அவர் மாறுறாரு. அப்ரூவர் ஆகுறாரு. அப்ரூவர் ஆகுறாரு. அப்ரூவர் ஆகுற போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவாரு, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அப்படி அப்ரூவர் ஆகும்போது நீங்க பாத்தீங்களாங்க, சிபிஐ அந்த வழக்குல கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்குதான். அப்ப நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு நாள் அப்ரூவர் ஆகாத ஸ்ரீதர் இப்பயே அப்ரூவர் ஆகுறாங்கிற ஒரு கேள்வி வருதுல. ஏய், ஸ்டார்டிங்ல அப்ரூவர் ஆயினாங்க உயர் அதிகாரி யார் யாருக்கு நீ சொல்லிருப்பான்ல அந்த ஆளு. இப்ப அப்ரூவர் ஆனா இந்த 5 ஆண்டுகளை நம்ம அதிகாரிகள் நம்மளை காப்பாத்தி இந்த வழக்கை நீர்த்து போக வச்சிட மாட்டாங்களான்னு யோசிக்கும் போது திருப்போன இஷ்யூ ஆகும்போது மறுபடி சாத்தாங்குளம் கேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு முடிவெடுத்த பிறகுதான் ஸ்ரீதர் அப்ரூவர் ஆகுறாரு. சரி சரி. இது போல இந்த வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய குற்றவாளிகளா என கருதப்படக்கூடிய ஒரு 5 பேர் இருக்காங்களா, ராஜா, மணிகண்டன், பிரபு, கண்ணன் இருக்காங்கல்ல, இவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்றால், இல்ல அவர்கள் அப்ரூவர் ஆயிட்டாங்களா எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க, எனக்கு டிஎஸ்பி சொல்லிதான் நான் செஞ்சேன், இல்ல டிஎஸ்பியை பிடிச்ச மாதிரி இல்ல நான் வந்து ஐஜி சொல்லிதான் நான் செஞ்சேன் அப்படின்னா வெளியே வந்துடும். அப்ப நான் இப்போ ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தான், ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தான் ஒருத்தவங்க அப்படியே அந்த வழக்குல சேர்த்துக்கிட்டே போவாங்க. சரி. ஆனா இந்த வழக்குல வந்து சேர்ப்பாங்களா? நம்ம என்ன சொல்றோம், அதுதான் நீதியரசர்கள் சொன்னாங்க, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மாண்பை தான் கொடுத்திருக்கு, ஒரே மாதிரி சட்டத்தை தான் கொடுத்திருக்கு. அதனால நீங்க இந்த ஸ்பெஷல் டீம்னா என்ன, அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்ட பிறகுதான் ஸ்பெஷல் டீமை கலைச்சாங்க. அது போலதான் நான் சொல்றேன், இந்த வழக்கு பொறுத்தளவு நிகிதாவுடைய ஸ்டேட்மெண்ட், நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து அது நடந்துகிட்ட விதம், அது பேசின வீடியோ, அதுக்கும் தம்பி அஜித்குமாருக்கு நடக்கப்பட்ட வாக்குவாதம், எந்த அடிப்படையில வாக்குவாதம் நடைபெற்றது, அதுக்கப்புறம் உண்மையில வந்து நிகிதா வந்து அந்த 13 நகையை வந்து தொலைச்சதா, அப்ப தொலைச்ச நகைக்கான விஷயங்கள் என்ன, உண்மையில அதுக்கான விஷயங்கள் வந்து உண்மையாக நடந்ததாங்கிறது காவல்துறைக்கு வந்து சும்மா வந்து ஒரு 1-2 மணி நேரத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நிகிதா, நம்ம அடிப்படை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதான கேள்வி என்னன்னா, நிகிதாவுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைத்தா என்ன தண்டனை கிடைக்கும்? வாய்ப்பு இருக்கா? நிகிதாவுக்கு தண்டனை கிடைக்குமா? இதான் சார் எல்லாருடைய கேள்வியுமே இருக்கு. என்ன தண்டனை கிடைக்கும்? கிடைச்சா கண்டிப்பா பொய் வழக்கு திட்டமிட்டே வந்து நடக்காத ஒன்றை வந்து நடந்ததாக சொல்லப்பட்ட நிகிதா மீது, அதனால வந்து ஒரு கொலையே நடந்திருக்குன்னா அந்த கொலையினுடைய சூத்திரக்காரியா, கொலையினுடைய பொய் புகார்தாரினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த வழக்குல கூட நிகிதாவை சேர்த்து விடலாம். கொலை வழக்கான காரணகர்த்தா கூட நிகிதாவை A1 ஆக்கி விட்டுலாம். நிகிதாவை கண்டிப்பா A1 ஆக்கி விட்டுலாம். 100% 100 கொடுத்த வழக்கே பொய் வழக்குல. நீ கொடுத்த வழக்கு அடிப்படையில் இது நடக்குமா? மக்களோட கேள்வி தான். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இதுல என்னன்னா, உண்மையிலே நகை வந்து காணப்பட்டு இருக்குமாயின், உண்மையிலே நகையினுடைய விஷயங்கள் வந்து காணப்படவில்லை என்றால் கண்டிப்பா வந்து சிபிஐ
சிபிஐ எல்லாம் இது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சிபிஐ எல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நம்ம ஆளுங்களே நம்ம காவல்துறை இதை போற போக்குல கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அது உண்மையா சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து யார் யாரு தடுக்கிறா, யார் யாரு மாட்டப்படுறா, இது சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிகிதாவுக்கு வந்து இந்த ஒரு 7-8 நாளுக்கு முன்னாடியே சிபிஐ கண்டிப்பா அவனை நெருங்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க அவனை ட்ரைனிங் பண்ணிக்க கொண்டுங்கன்னு அது சொல்லியிருப்பாங்கல்ல. தயாரிப்போ இருக்கும்ல, தயாரிப்போட இருப்பாங்க. கேள்வி கண்டிப்பா தயாரிச்சிருப்பாங்கல்ல. முதல் முறையா வந்து நிகிதா அம்மாவை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. நிகிதாவுடைய போன் டீட்டெயில், நிகிதாவுடைய எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்துட்டு பார்த்தாலே அது கண்டிப்பா வந்து அது யாரு, அதுக்கான ஆள் நமங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். என்னமோ சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும்ல, இவன் வந்து உண்மையே சொன்னாலும் இவன் வந்து அதாவது அவன் திருடனா இருந்தா கூட நான் வந்து திருடலன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும்ல, இவன் தப்பானவன் பண்ணிருப்பான். அதுதான் நிக்கிதா. அதுக்கான எல்லா தகுதியும் நமக்கு இருக்கு. ஆமா, அதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, அத்தனை. ஆனா இப்ப ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க, ஒருவேளை நிகிதா சார்ந்த நபர்கள் வந்து எனக்கு இந்த உயர் அதிகாரி மூலம் அழுத்தம் கொடுத்து அப்படின்னா அந்த உயர் அதிகாரி மாட்ட மாட்டாரா? கட்டாயமா நிச்சயமா மாட்டணும் இல்லையா, வரணுமே. அப்ப அந்த உயர் அதிகாரி அங்க மாட்டுப்படும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கு மறுபடியும் அவமானம் கேவலம் வருமா வராதா? நிச்சயமா வரும். மக்களே கேட்பாங்களே, தன்னெழுச்சியா கேட்பாங்க. அப்ப காவல்துறை மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மிக மோசமா குறையாதா? கட்டாயமா இது எல்லாமே நடக்கும். பெரிய போராட்டம். இந்த இமேஜை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கமும் காவல்துறையும் ரொம்ப மெனக்கெடும், விடாது. புரியுதா உங்களுக்கு? இங்க இமேஜ் இருக்குல்லங்க, ஒருத்தன் தப்பே பண்ணாலும் அந்த ஒரு இமேஜை வந்து விட மாட்டாங்கங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். புரியுதா உங்களுக்கு? தப்பு வந்து நான் ஒரு ஆறுதலுக்காகயாவது கேட்கிறேன், மக்கள் சார்பான ஒரு ஆறுதலுக்காக கேட்கிறேன், ஊடகத்துல இருக்கேன், நான் ஆறுதலுக்காக கேட்கிறேன். தண்டனைன்னு ஒண்ணு கிடைச்சா நிகிதா என்ன தண்டனையாவது கிடைக்கும்ன்ற நேர்மையா நடந்து. உண்மையிலே சொல்றேன், நிகிதா வந்து இந்த வழக்குல வந்து பொய் என்று புகார் கொடுக்கப்பட்டுங்கிறது சிபிஐல வந்து கண்டுபிடிக்கப்பட்டு நகை வந்து திருடப்படவில்லை, வேண்டும் என்று திட்டமிட்டு பொய் புகார் கூறப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா நிகிதா இந்த அஜித் குமாருடைய அம்மாட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி நிகிதாவை வழக்குல சேர்த்தா, நிகிதா கொலை வழக்குல சேர்த்தமாங்க, அவ்வளவுதான். சேர்த்தமாக நிகிதா வந்து A3, A4, A5, A6 இல்ல A1 கூட ஆக்கி விடலாம். கண்டிப்பா அந்த கொலை வழக்குல உள்ள மாட்டுச்சுனாக்க பொய் வழக்கு கொடுத்ததுனால ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கு, அதனால வந்து ஒரு படுகொலை நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனையோட முதல் குற்றவாளியா இவங்க தான் மாறுவாங்க. கண்டிப்பா ஆயுள் தண்டனை, அவங்களுக்கு வந்து சாகுமுறை ஆயுள் தண்டனை அமைக்கலாம், இல்ல அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை 10 ஆண்டுகள் விதிக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட விதிக்கலாம். வழக்கு தன்மையை பொறுத்து இல்லைன்னா நான் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே ஒரு உயிர் போயிருச்சுன்னா அந்த புகாரே தப்புனா, அப்ப திட்டமிட்டு வந்து அந்த நான் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தானே அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நிச்சயமா. அப்ப அந்த கொலை செய்யப்பட்ட அந்த புகாரே போய் புகாரா இருக்குன்னா அப்ப காரணமான ஆள் நிகிதா நீதானே. அப்ப நிகிதா நீயா இருக்கும் பட்சத்துல அஜித்குமாரோட அம்மாட்ட வந்து மறுபடியும் சிபிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வாங்கி நாங்க புகாரை விசாரிச்சோம், அது போய் புகாரா தெரியுது, நகையெல்லாம் திருடப்படல, திட்டமிட்டே வந்து இது வந்து அஜித்குமார் வந்து பழிவாங்குற நோக்கத்துல போய் புகார் திருட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு படுகொலை ஏற்பட்டிருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அதுல வந்து நிகிதாவை சேர்த்து விட்டா என்ன ஆகும்? இதுதான் நடக்கணும். இது நடந்தாதான் கண்டிப்பா சொல்றேன், தமிழ்நாடு காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தமிழ்நாடு காவல்துறை மீது இருக்கக்கூடிய அந்த நேர்மையும் வந்து மக்கள் வந்து ஓரளவாவது நம்புவாங்க. இப்ப காவலர்கள் வந்து அடிக்கிறாங்க, காவலர்கள் வந்து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பக்கத்து பேசினாலும் கொடூரமான சித்திரவதை பண்றது பாத்தீங்களா, கொடூரமான சித்திரவதை, யாரும் புறங்களை கட்டிக்கிறது, காலை கட்டிக்கிறது, அதாவது குச்சி போல அப்படி வளைக்கிறது, அதே மட்டும் இல்லாம மேல தொங்க போட்டு நிர்வாணமா அடிக்கிறது, மிளகாப்பொடி அள்ளி போடுறது, அப்பட்டமான வதை முகாம்களை சித்திரவதை செய்யற ஒரு விஷயம் வந்துதான் கொடூரமான மனித மிருகமே.
அப்ப நீ மனுஷனா பிறக்கிறதுக்கு அர்ப்பட்டலுக்காக ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியோ இல்ல மக்களுக்கான காவலனா இருக்கிற நீ வந்து இவ்வளவு வேலை செஞ்சுட்டு மக்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நேர்மையான ஆள் மாதிரி மக்களுக்கு பாதுகாவலா நிக்கும் போது எப்படா உன்னை நம்ப முடியும்? கண்டிப்பா தப்பு செய்யறவன மிகப்பெரிய பைத்தியங்கள் சைக்கோலாம் இந்த மண்ணுகளை பெண்களுக்கு விரோதமாகவும் குழந்தைகளுக்கு விரோதமாகவும் இன்னும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையே மக்களுக்கு துரோகம் பண்றவனாவும் பெரிய அளவுக்கு ரவுடிசம் பண்றவனாவும் உங்களோட கம்பு அடிப்பதற்கு பயன்படுமானால் அது சரிதான். வாத்தியார்கிட்ட கம்பு வந்து இருந்தாதான் மாணவன் திருந்துவான், அந்த நிலைப்பாட்டுல உள்ள ஆளுனா. ஆனா அதே வாத்தியாரு சைக்கோவா இருந்தா மாணவன் பாவம் இல்லையா? சமூகமே பாழ்பட்டுரும். தவறான வாத்தியார் இருந்தால் சமூகத்துக்கே கேடு. அதே மாதிரி தவறான காவல்துறையா இருக்கும் பட்சத்துல இந்த சமூகமே பாழ்பட்டு போயிடும். நம்ம இதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம். காவலர்கள் உள்நாட்டுக்குள்ள இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய பெரும் நமக்கு அரண்களா இருக்கிறாங்க. அதுல நம்ம வந்து குறை சொல்லலாம் அவங்கள. ஆனா அந்த 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 அதிகாரம் கையில வந்து நீ வந்து ஏழை எளிய பொய் புகாரின் அடிப்படையில அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் கடுமையா நீ கொலை செய்யும் நோக்கத்துல சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டு கொடூரமா நீ வந்து செய்யற பத்தியா, அங்கதான் உன் மேல வந்து நல்ல காவல்துறை மீது இருக்கக்கூடிய பட்சம் சிதைஞ்சு போயிருக்கு. 90% நல்ல ஆசிரியர்கள் இருக்கும் பட்சத்துல 10% நல்ல ஆசிரியர்கள் சைக்கோவா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கம்பு பறிக்கப்பட்டுச்சு ஆசிரியர்கள்ட்ட இருந்து. இன்னைக்கு இருக்கிற மாணவன் மிக மோசமான நிலைக்கு போயிட்டான். இதே நிலை காவல்துறையிட்ட இருக்கக்கூடிய வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து கம்புகள் பறிக்கப்பட்டு மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுனாக்க இந்த சமூகமே சீரழிஞ்சிடும். அதுல நம்ம மறுக்கல. அதாவது கண்டிப்புங்கிறது இல்லாமலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நம்ம தாய் தகப்பனா நம்ம பிள்ளைய வளர்க்கணும்னா நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். ஆனா அதுக்காக குழந்தைய குட்டிய வந்து மிளகாப்பொடி எடுத்து போறது, நகத்தை இருக்குது, மேல கட்டி போட்டு அடிக்கிறது, நிர்வாணம் அடிக்கிற ஒரு தகப்ப செஞ்சா அந்த தகப்பனா இல்ல சைக்கோவா? நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, உள்ளபடியே நீங்க சொன்ன எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அரசு உள்ளபடியே எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க தண்டனை பெற்று தர்றதுல? நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிவா பதிவு பண்ணிக்கிறேன். திமுக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து சரியா 2025 வரையும் 31 சிறைத்துறை மரணங்கள் கட்டுத்துகள் லாக்அப் டெத்துகள் மொத்தமா சேர்த்து 31 நடந்திருக்கு. இந்த 4 ஆண்டு ஆட்சியில இருந்து 31 லாக்அப் டெத்து, கஸ்டோடியல் டெத்து, சிறைத்துறை மரணங்கள் காவல்துறை அதிகாரிகளா. சரிங்களா? இதுல எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிங்கறது புள்ளி விவர கணக்கோடு நாங்க வச்சிருக்கோம். அதை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சோம். புள்ளி விவர கணக்கு. போற போக்குல வந்து 25 பேர் கொண்டுட்டாங்க, 10 பேர் செத்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எந்த காவல் நிலையம், எந்த நேரம், எந்த இடத்துல யார் இறந்து போனா இப்படிங்கிற எல்லா புள்ளி விவரங்களும் நம்ம 31 லாக்அப் டெத் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து வழக்குல வந்து சாத்தான்களின் ஆட்சிக்கு சாட்சி அப்படின்னு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதியும் சொன்னாங்களா இல்லையா? சாத்தான்குளமே சாத்தான்கள் ஆளுகிறதுக்கு சாட்சியாம். இப்ப இதைத்தான் நம்ம சொல்றோம். திருப்போணமே புரிதவங்களுக்கு திராவிட கட்சிகளின் மிகப்பெரிய புரிதவங்களுக்கு நீங்க பண்ண தப்புக்கு சார் தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசுவோம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.